வணக்கம் நண்பர்களே, புக் ஐடியா சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நான் பார்த்தீங்கன்னா, சித்தர்களுக்கு அழிவில்லை அப்படிங்கிற ஒரு பகுதியில் நான் பேசிக்கிருந்தேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 2023 வந்து இந்த இதை தொடங்கி நம்ம பேசிக்கிருக்கோம். நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை வந்து 2024 வந்து சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம வந்து சித்தர்களை பற்றி நிறையா விஷயங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அதிகமாக பேச மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் நிறையா பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர் வழியில் அடியன் அப்படிங்கிற ஒரு விஷயம். என்னை பற்றின சில விஷயங்கள் நான் இன்றைக்கி பேச போகிறேன். சித்தர்களை ஏன் நம்ம வந்து பல இதை எடுத்து பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இன்றைக்கி நான் தொடக்கத்தில் வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன், நிறைய பேர் இன்றைக்கி சித்தர்களை வந்து ஒரு கடவுளாக ஆன்மீகவாதியாக மாற்றி வச்சுருக்குமே தவிர, அவர்கள் ஒரு சிறந்த மருத்துவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு மாபெரும் மருத்துவர்கள் தான். இன்றைக்கி நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய, பூமியில் இருக்கக்கூடிய மனித இனத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழிவகுத்த ஒரு மகான்கள். அவங்க தான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சித்தர்கள், முன்னாடி இருந்தக்கூடிய சித்தர்கள். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு மனித இனத்துக்கு நிறைய விஷயங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனால் அதில் வந்து நம்மளுடைய இன்றைக்கி இருக்க உலகம் நிறையா பேர்த்துடைய சுயநலத்துக்காக அழிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்கிறதோட, அந்த அவங்களுடைய இன்கமுக்காக இந்த சித்த வைத்தியங்கள் எல்லாமே குறைக்கப்பட்டு விட்டது. நம்மளுடைய இந்த கொரோனா டயத்தில் கூட பார்த்துருப்போம், மனித இனம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சு நமக்கு தெரியும். எல்லாருமே போய் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே ஒன்றுனமே தவிர, அதுக்கான டெக்னாலஜியை அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய செயற்கையான மருத்துவங்கள் நமக்கு கொடுக்கலாம். ஆனால் செயற்கை மருத்துவங்கள் பின்னாடி கொடுத்தாங்க. ஆனால் நமக்கு அந்த டயத்தில் நமக்கு கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலவேம்பு கஷாயம், கபச குடிநீர் தான். ஆக்சுவலாக அந்த டயத்துலையுமே நமக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு இயற்கையான விஷயத்தை தான் நமக்கு கவர்மெண்ட்டே பரிந்துரை பண்ணுச்சு. அதே மாதிரி டெங்குக்கு பார்த்திங்கன்னா, பப்பாளி இலைச்சாரை தான் இன்றைக்கி நமக்கு அந்த டெங்குக்கே பரிந்துரை பண்ணினாங்க. அதே மாதிரி மருத்துவங்கள் எல்லாமே நமக்கு இயற்கையாக நம்மளுடைய தாவரங்கள்லேருந்து தான் எடுக்கிறாங்க. அந்த காலத்தில் எடுத்து பியூராகவே நமக்கு நேரடியாக கொடுத்தாங்க. ஆனால் அந்த காலத்தில் இருந்த மருத்துவர்கள் சுயநலமாக செயல்படவில்லை. இன்றைக்கி நிறைய இடத்துல மருத்துவத்துறை வந்து சுயநலமாக செயல்படுகிறது. இந்த இடத்துல யாரும் நான் வந்து என்னை தப்பாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா மருத்துவத்தை தவறாக கொடுத்துட்றாங்க. இல்லை அப்படின்னா பணத்துக்காக இல்லாத வியாதியை இருக்க மாதிரி காட்டி நிறையா இதில் இது பண்ணுறாங்க. ரமணா படத்தில் நம்ம விஜயகாந்த் சார் வந்து ரமணா படத்தில் ஒருத்தவர் இறந்துருப்பார், அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பல லட்சங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி மருத்துவத்துறை தவறான ஒரு துறையாக மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்காக தான் நான் அடியேன் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சித்த வைத்தியத்தில் குறைந்தது நம்மளுடைய பேசிக்ஸ், நமக்குரிய உடம்புல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன வியாதிகளுக்கு மருத்துவத்துறையை நாடாமல் நம்மளே நமக்கான மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளணும். மருத்துவம்னா நான் அவங்கள வந்து போய் தாவரங்களை பறித்து இந்த மாதிரி இது பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. நம்ம உடம்புல சின்ன சின்ன வியாதிகள் வந்தாலும் நம்மளே எப்படி சரி பண்ணி கொள்ளணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். எப்படி சொல்ல வரேன்னா, நம்மளுடைய மூச்சு பயிற்சி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சரியாக செய்ய ஆரம்பித்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கான வியாதிகள் குறையும். நம்ம வந்து கொரோனா டயத்தில் பார்த்துருப்போம், யாரெல்லாம் வந்து யோகா செஞ்சாங்களோ அதே மாதிரி அவங்க உடல் பயிற்சி செஞ்சவங்களாம் ரொம்ப பாதிக்கப்படவே கிடையாது. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்கன்னா, ஏசிவால் உயிரினமாக இருந்தவங்க தான். அவங்க வந்து உடல் பயிற்சி இல்லாமல் ஏசிக்குள்ளே யாரெல்லாம் அதிகமாக இருந்தாங்களோ அவங்க தான் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. இன்றைக்கி வந்து நம்ம நடக்கக்கூடியவங்க உடற்பயிற்சியில் அதிகமாக ப்ராக்டிஸில் இருக்கவங்க அதிகமாக பாதிக்கலை. அதைத்தான் இந்த இடத்துல சொல்ல வரேன். நம்ம வந்து நிறையா விஷயங்களை மருத்துவத்துறை மூலியமாக நம்ம கற்றுக்கிறணும். எல்லாருமே பேசிக்காக மருத்துவத்துறை இன்றைக்கி நிறையா பேர்த்த ஏமாத்துறதுக்கு காரணம், மருத்துவத்துறையை வந்து கடவுளாக நம்புகிறோம். மனிதர்கள் வந்து மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை முதல் கடவுளாக கண்கண்ட தெய்வமாக பார்க்கக்கூடியது டாக்டரை தான். நம்ம நேருக்காக பார்க்கக்கூடிய டாக்டர் தான். ஏன்னா எப்படியாச்சும் என் பிள்ளையை பிழைக்க வச்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நம்ம கொண்டு போகிறோம். அவங்க வந்து அதை பயன்படுத்தி ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடமா மாற்றிட்டாங்க. தயவு செஞ்சு அதை நீங்கள் மாற்றிக்கங்க. அது மாறணும். அதுக்கு மாறணும் அப்படின்னா அவங்க மட்டும் மாறதோட மக்களும் மாறணும். மக்கள் வந்து தெளிவாக நம்மளுடைய இப்போ ஒரு காய்ச்சல் அடிக்குது அப்படின்னா, அந்த காய்ச்சலுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஏன் காய்ச்சல் வந்துச்சு, நம்ம எங்கே வந்து தண்ணி மாற்றி குடித்தோமோ அந்த இது நம்ம ஏன் அந்த உடம்பு நமக்கு ஏற்றுக்கல, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் மருத்துவத்துறையில் நம்ம உடம்பை காப்பாற்ற முடியும் இனி வருங்காலங்களில். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு செயற்கையான விஷயங்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வியாதிகளும் தன்னுடைய இதை வந்து பெருக்கிக்கிறாங்க, அதோடைய வளர்ச்சிகளையும் அதிகமாக்கிக்கிட்டு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இன்றைக்கி உலகத்தில் போய்கிட்டு இருக்கு.
அதே மாதிரி வியாதிகளை செயற்கையாக தயார் பண்ணியும் விடுறாங்க. அந்த தயார் பண்ணி விட்டாலும் நம்ம உடம்பை கட்டுக்கோப்பாக வைத்து கொண்டோம் என்றால் நம்மளுடைய உடம்பு எந்த வகையிலும் பாதிக்காது. அதனால தான் சித்தர்கள் வந்து அந்த அட்டாங்க யோகங்களை ஃபுல்லாக கற்றுருப்பாங்க. யோகாசனம் கண்டிப்பாக நமக்கு மூச்சு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத அவங்க சித்தர்கள் வந்து ரொம்ப சொல்லியிருப்பாங்க. நம்மளுடைய மூக்கு நாசி துவாரத்தில் விடக்கூடியது வலது முனை இலதில் சூரியக்கலை சந்திரக்கலைன்னு சொல்லி நமக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோஸில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக இந்த 2024 முதல் நாள் நான் பேசக்கூடிய ஒரு வீடியோவாக நான் இந்த இதில் சொல்கிறேன். கண்டிப்பாக மருத்துவத்துறையில் நம்மளுடைய முன்னாடி அழிந்து கொண்டிருக்கக்கூடிய சித்த மருத்துவத்தை நாம் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக மருத்துவர்கள் கற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ அனைத்து மக்களும் கற்றுக்கொண்டோம் என்றால் சித்த மருத்துவம் மட்டுமல்ல மனித இனம் கண்டிப்பாக காப்பாற்றப்படும். எவ்வளோ பெரிய வியாதிகள் வந்தாலும் காப்பாற்றப்படும். நிறைய பேர்த்த பார்த்துருப்போம். மற்ற நாட்டுகளை விட இந்தியாவில் இறப்பு விகிதம் குறைவு. அதுக்கு காரணம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம். நமக்கு முதியோர்கள் நமக்கு கொடுத்த அந்த உணவு பழக்க வழக்கங்கள் தான் நம்மளுடைய இறப்பு விகிதத்தை குறைத்தது. அது மட்டும் அல்லாமல் நமக்கு இந்த இயற்கையாக கொடுக்கப்பட்ட சித்த மருத்துவ குடிநீர்கள் தான் நம்மளை வந்து அதிகமாக காப்பாற்றுச்சு. அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு எது தேவைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர நம்ம வந்து அங்கே போய் வந்து மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு வந்து ஒரு அனுபவத்தில் இந்த வீடியோவாக உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக நம்ம சித்த மருத்துவத்தை கற்றுக்கொள்வோம் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.